முகமது பிலால். மறுமை வாழ்வை நேசிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அனைத்து மஹல்லாவின் நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆலிம்களே, சமூக சேவையார்களே, பெரியோர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என் உடல் பயிலும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. நான் இந்த விழாவில் பேச போகின்ற தலைப்பு மறுமை வாழ்வை நேசிப்போம். ஆசைப்பட்ட வாழ்க்கை இவ்வளவு கிடைக்கவில்லையே என்று ஏங்குவோர்கள் இந்த இறைவசனத்தை மனதில் பதிந்து கொண்டால் இவ்வுலக வாழ்வு பூஜ்யம் என்பதை புரிந்து கொள்வார்கள். வலல் ஆகிரத்து கைருல்ல கமிழல் ஊலா வல சௌஃபையுதி கரபுக பத்தர்லா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இவ்வுலகத்தையும் அதில் உள்ளவற்றை விட்டு அவளுக்கு மறுமையே சிறந்தது. உங்கள் இரட்சகன் உங்களுக்கு மறுமையில் அளப்பரிய நற்கூலிகளை வாரி வழங்குவான். அவற்றை கொண்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் குற்றத்திற்கு முதல் காரணம் இவ்வுலக வாழ்வின் மீதான ஆசையே. இது போன்ற ஆசைகளை புறக்கணிக்க வேண்டும் என்று நபி மொழியை நினைவில் கொள்வோம். உலக ஆசை ஒவ்வொரு தவறுக்கும் தலைமையாகும். எனவே அதை விட்டு புறக்கணிப்பதை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மாணவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த உலக வாழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என கேட்டார்கள். அதற்கு இந்த உலக வாழ்வு என்பது 2 வாசலை கொண்ட ஒரு வீடு என நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் நான் ஒரு வாசல் வழியாக இவ்வுலகம் வந்தேன், மறு வாசல் வழியாக வெளியே போகிறேன், அதாவது மரணத்தின் வாயிலாக இவ்வுலகத்திட்டு போகிறேன் என சொன்னார்கள். 900 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழ்ந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தின் வாயிலாக இவ்வுலகில் யாருமே நிரந்தரமானவர் அல்ல என்பது மிக தெளிவாக புரிகிறது. இம்மயம் மறுமயம் என்ற சக்கரதிகள் போல இருக்கின்றன. ஒரு கணவன் தன் 2 மனைவியரை எவளிடம் அதிகப்படியான அன்பும் ஆதாரம் வைக்கின்றானோ அவள்தான் இவனிடத்தில் மிகவும் நேசமாக இருப்பான் என ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். இம்மை மறுமை என்ற 2 மனைவியரில் இன்பத்திலும் துன்பத்திலும் யார் கடைசியாக பங்கு பெறுகிறார்களோ அவர்களை புரிந்து நாம் செயலாற்றிட வேண்டும். தேன் இனிக்கும் என்பது தெரிந்த பிறகுதான் அந்த தேனின் மீது நமக்கு ஆசை பிறக்கிறது. தீ கரிக்கும் என்பது புரிந்த பிறகுதான் அது பற்றி எரியும் போது எட்டி நிற்கும் எண்ணம் பிறக்கிறது. இதை போலத்தான் இந்த உலக வாழ்வும். உலகமே யாருக்காகவும் நிலைத்திருக்க முடியாது, உனக்காக யாரும் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள் என நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கப்பட்ட சுகூப் என்ற சிற்றத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். நேற்று இருந்தோர் இன்று இல்லை, இன்று இருப்போர் நாளை இருப்பாரோ என்ற யதார்த்த வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இனிமேலாவது அழிந்து பட்டு போகும் இவ்வுலக வாழ்வின் ஆசைகளுக்கு அடிபணியாமல் நிலையான மறுமை வாழ்வுக்குரிய நல்ல அமல்கள் என்ற சேமிப்பின் மூலம் மறுமை வாழ்வை நேசிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.